أما بعد فقد قال الله تعالى في القرآن الحكيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا وقال رسول الله صلى الله عليه وسلم إنما بعثت معلما وقال أيضا بعثت لأتمم مكارم الأخلاق أو كما قال صلى الله عليه وسلم எல்லா புகழும் எல்லா புகழ்ச்சியும் உலகத்தை எல்லாம் படைத்து பரிபாலித்து ஆட்சி செய்யும் அல்லாஹுக்கே சொந்தமாகும். ஸலவாத் என்ற அவனுடைய கருணையும் சலாம் என்ற அவனுடைய சாந்தியும் இருலோக இரட்சகர் மாட்சிமை தங்கிய முஹம்மது முஸ்தபா ரசூலை முஜ்தபா நபிகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்தோர்கள் துயர்ந்தோர்கள் அவர்களுடைய அருமையான அஹ்லுல் பைத்துகள் அவர்களை பின்பற்றி வந்த தாபீன்கள் தபா தாபீன்கள் எல்லா சஹாபாக்கள் மீதும் அவர்களுடைய இஸ்லாம் என்ற அழகிய மரத்துக்கு கீழே அந்த நிழலிலே நம்மை எல்லாம் வாழ செய்து இஸ்லாம் என்ற அழகிய அடைமொழியை முஸ்லிம் என்ற அழகிய அடைமொழியை தந்து நம்மை வாழ வைத்திருக்கக்கூடிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவர்கள் மீதும் நபிகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஸலவாத்தையும் ரஹமத்தையும் முழுமையாக பொழி வைப்பானாக. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நாம் இந்த அருமையான மாதம் ரபியுல் அவ்வலிலே ரபியுல் அவ்வலை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். ரபியுல் அவ்வல் என்றாலே அது வசந்தம் வீசக்கூடிய மாதம். ரபீ வசந்தம் என்ற பெயரை அல்லாஹு தாலா ஆரம்பத்திலேயே இந்த மாதத்திற்கு சூட்டி அதற்கு பொருத்தமாக உலகத்தின் வசந்தமாக இருக்கக்கூடிய உள்ளங்களுக்கெல்லாம் வசந்தத்தையும் ரஹமத்தையும் அருளையும் ரஹமத்தையும் நிம்மதியையும் தரக்கூடிய நபிகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த அருமையான மாதத்திலே பிறக்க வைத்து அவர்களை பற்றி உலகத்துக்கெல்லாம் அறிவித்தான்
ரஹமத்துல் லில் ஆலமீன். ஒமா அர்சல்நாக இல்லா ரஹமத்துல் லில் ஆலமீன். நாம் உம்மை உலகத்தார்கள் அனைவர்களுக்கும் ரஹமத்தாக, அருளாக, கருணையை பொழியும் கேந்திரமாக உம்மை நாம் அனுப்பியிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, காஃபத்தலின்னாஸ், மனித குலம் அனைத்திற்கும் உங்களை நாயகமே நாம் தூதராக, வழிகாட்டியாக அனுப்பிக்கிறோம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அறிவித்தான். அன்பானவர்களே, குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹு தஆலா ரஹமத்துல் லில் ஆலமீன் என்ற வார்த்தையை வேற யாருக்கும் அல்லாஹ் சொல்லவில்லை, வேற எதற்கும் சொல்லவில்லை. அல்லாஹு தஆலா ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லும் பொழுது ஆயத்துல் லில் ஆலமீன், உலகத்தார்களுக்கெல்லாம் ஒரு அத்தாட்சியாக, அல்லாஹ்வுடைய குதிரத்தை, வல்லமையை காட்டக்கூடிய, தந்தை இல்லாமல் அல்லாஹுடைய வல்லமையால் நேரடியாக ரூஹூலப்பட்ட ரூஹுல்லாவாக உலகத்துக்கெல்லாம் அத்தாட்சி என்று ஆயத்துல் லில் ஆலமீன் என்று அல்லாஹு தஆலா ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்னான். நாம் ஐவேளை எதை நோக்கி தொழுகிறோமோ அந்த காபாவை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது அது ஹுதல் லில் ஆலமீன், உலகத்தார்களுக்கெல்லாம் வழிகாட்டும் கேந்திரமாக இருக்கிறது என்று சொன்னான். ஆனால் ரஹமத்துல் லில் ஆலமீன் என்ற வார்த்தையை அல்லாஹ் நபிகள் கோமான் முஹம்மது முஸ்தபா ரசூலே முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக மாத்திரம் அல்லாஹ் ஒதுக்கிய ஒரு மிகப்பெரிய தரஜா. அதற்கு மேலே ஒரு தரஜா என்பது இல்லை, ஒரு அந்தஸ்து என்பது இல்லை. அவ்வளவு பெரிய தரஜாவை அல்லாஹ் நாயகத்துக்கு கொடுத்தான். அல்லாஹு தஆலா மனித குலத்துக்கு ரஹமத் என்று சொல்லி முடிக்கவில்லை, ஜின்னினங்களுக்கு ரஹமத் என்று சொல்லி முடிக்கவில்லை. ஆலமீன், உலகத்தார்கள் தன்னை பற்றி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், உலகத்தார்கள் அனைவர்களுக்கும் நான் ரப்பாக இருக்கிறேன் என்று தனக்கு எந்த ஆலமீன் என்ற வார்த்தையை அல்லாஹ் சொன்னானோ அதே ஆலமீன் என்ற வார்த்தையை நபிகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி, நாயகமே, நான் யார் யாருக்கெல்லாம் ரப்பாக இருக்கிறேனோ அவர்களுக்கெல்லாம் நீங்கள் ரஹமத்தாக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி தந்தான். நபிகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரஹமத் என்பது அது 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆரம்பித்த ரஹமத் அல்ல. உலகம் படைக்கப்பட்ட போது அதிலிருந்து நாயகத்தினுடைய ரஹமத் ஆரம்பிக்கிறது. நபிகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ரஹமத் உலகத்தார்கள் அனைவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்றால் சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு கியாமத் நாள் வரை வரக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் அவர்கள் ரஹமத்தாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய ஆரம்பம் என்பது அதான் உலகத்தின் ஆரம்பம். அல்லாஹ் ஆரம்பத்திலே தனியாக இருந்தான். எல்லாரையும் படைக்கிறதுக்கு முன்னால அல்லாஹ் எப்படி இருந்தான் என்று நம்மளால் விளங்க முடியாது. அல்லாஹ் தன்னை வெளிப்படுத்தாமல் இருந்தான். தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் நாடிய பொழுது அல்லாஹ் தன்னிடமிருந்து ஒரு நூரை, ஒரு ஒளியை, ஒரு ரூஹை வெளியாக்கினான். அதற்கு தான் அல்லாஹ் சம்மாஹு முஹம்மதா, முஹம்மது என்று அல்லாஹ் பேர் வைத்தான். எனவே நபிகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உதயம் என்பது அதுதான் இந்த உலகத்தினுடைய முதல் உதயம். அந்த நூறிலிருந்து தான், அந்த நூரை முஹம்மதியா அது ஆரம்பத்திலிருந்து இதுவரை மறைபொருளாக இருந்தது. அது 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் செய்தட்டுனா ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய அந்த மணி வயிற்றிலே அதை அல்லாஹ் வெளிப்படுத்தினான். இப்பொழுதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைவான ஒளி உடையவர்களாகவும் இருக்கிறார்கள், வெளிரங்கமான ஒளி உடையவர்களாகவும் நபிகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இருக்கிறார்கள் என்பதை நாம் முழு ஷரீஃபிலே ஓதும்போது இவ்வாறு சொல்வார்கள், ஃபதஅல் ஹலீகத இலல்லாஹி அவ்வலம் வ ஆஹிரா பாத்தினம் வ லாஹிரா. நபிகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படைப்பினங்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தார்கள். அவர்கள் அவ்வளவும் ஆகிரா, ஆரம்பத்திலும் உலகம் படைக்கப்பட்ட ஆரம்பத்திலும் அவர்கள் தங்களுடைய நூரை கொண்டு அழைத்தார்கள். ஆகிரா நபிமார்களுக்கெல்லாம் கடைசியாக வந்த நேரத்திலும் வெளிரங்கத்திலே நபிமார்களுடைய கடைசியாக வந்த நேரத்திலும் அழைத்தார்கள். ஆரம்பத்திலும் மறை ஒளியாக நூரை முஹம்மதியாவாக ஹகீகத்தே முஹம்மதியாவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த நேரத்திலும் அழைத்தார்கள். அவ்வளவு ஆகிரா லாஹிரம் பாத்தினம் லாஹிரா, அந்தரங்கமாகவும் அழைத்தார்கள், வெளிரங்கமாகவும் அழைத்தார்கள். எனவேதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நபிகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வயதின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். நாயகமே, உங்களுடைய வயதின் மீது சத்தியமாக, உங்களுடைய லஅம்ருக உங்களுடைய வயதின் மீது சத்தியமாக என்று சொன்னால், உங்கள் நாயகத்தினுடைய வயது என்பது அது வெறும் 63 ஆண்டுகள் மட்டுமல்ல. உலகம் படைக்கப்பட்டது எப்பொழுதோ அதிலிருந்து நபிகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நூரை முஹம்மதியா ஹகீகத்தே முஹம்மதியாவுடைய வயது இந்த உலகம் படைக்கப்பட்ட ஆரம்பத்திலிருந்து ஆரம்பித்து விட்டது. அவர்கள்தான் இந்த உலகத்திலே வந்த எத்தனை நபிமார்கள் வந்தார்களோ அனைவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய ரஹமத்தும் அல்லாஹ்வுடைய ஞானமும் நபிகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நூரின் வழியாக, அந்த நூரை முஹம்மதியாவின் வழியாக தான் எல்லா நபிமார்களுக்கும் சென்று கொண்டு இருந்தது, இப்பொழுதும் சென்று கொண்டிருக்கிறது. இதன் ரகசியங்களை எல்லாம் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே வஇத் அஹதல்லாஹு மீஸாகன் நபியீன லமா ஆதைத்துக்கும் மின் கிதாபின் வ ஹிக்மா ثم ஜாஅக்கும் ரசூலும் முஸத்திகுல் லிமா மஅக்கும் லதூமினுன்ன பிஹி வ லதன்சுருன்னா. இந்த ஆயத்திலே 1,24,000 நபிமார்களையும் வைத்து அல்லாஹு தஆலா உறுதிமொழி எடுத்தான், நான் உங்களிடத்திலே ஒரு மகத்தான ரசூலை அனுப்பப் போகிறேன், நீங்கள் அவர்களை ஈமான் கொள்ள வேண்டும், அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். எவ்வாறு நபிமார்கள் எவ்வாறு ஸல்லல்லாஹு பின்னால் வரக்கூடிய நாயகத்திற்கு எவ்வாறு உதவி செய்ய முடியும் என்றால், நாயகம் பின்னால் வந்தவர்கள் மாத்திரமல்ல, அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே இந்த உலகத்தினுடைய மறை பொருளாக இந்த உலகத்திலே அனைத்து படைப்பினங்களுக்கும், அனைத்து மனிதர்களுக்கும், அனைத்து நபிமார்களுக்கும், அனைத்து வலிமார்களுக்கும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வெளியாகும் ரஹ்மத்தை வாங்கி கொடுக்கும் கேந்திரமாக அல்லாஹ் தஆலா அவர்களை ஆக்கினான். எனவேதான் அவர்களுக்கு அல்லாஹ் சிராஜம் முனீரா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளியை கக்கக்கூடிய, ஞானத்தை அள்ளி வீசக்கூடிய சூரியனை விட மிகப்பெரிய தீபமாக இருக்கிறார்கள். சூரியனை அல்லாஹ் சிராஜ் என்று சொன்னான், நபிகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிராஜம் முனீரா என்று சொன்னான். எனவே நபிகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரகசியம் என்பது இந்த உலகத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து அது ஆரம்பித்து விட்டது என்பதை தான் அல்லாஹு தஆலா லஅம்ருக நாயகமே, உங்களுடைய வயது என்பது சாதாரண ஒரு 63, சாதாரண என்று சொன்னால் குறைந்த எண்ணிக்கை. அந்த 63 ஆண்டுகளிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற எல்லா நபிமார்களை விடையும் அதிகமான உம்மத்துகளை பெற்றுக்கொண்டார்கள். அவருடைய ஹிதாயத், அவருடைய நேர்வழி, அவருடைய வழிகாட்டல் அனைத்திலும் சென்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னும் ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே உலகத்தில் இருக்கக்கூடிய, பூமியில் இருக்கக்கூடிய அது எந்த வீடாக இருந்தாலும் சரி, அது மண்ணால் கட்டப்பட்ட வீடாக இருந்தாலும் சரி, களிமண்ணால் கட்டப்பட்ட வீடாக இருந்தாலும் சரி, என்னுடைய ஹிதாயத், என்னுடைய ஞானம் புகாத இடமே இருக்காது. அனைத்தையும் அல்லாஹ் பரிபூர்ணமாக்கி விட்டு விடுவான். உலகம் முடிவதற்கு முன்னால் என்னுடைய ஞானத்தை, என்னுடைய ஒளியை உலகம் முழுவதும் பரிபூர்ணமாக அல்லாஹ் ஆக்குவான், அது நுழையாத வீடே இருக்காது என்று சொன்னார்களே. இப்பொழுது இன்டர்நெட் வழியாகவும் எல்லா மீடியாக்கள் வழியாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஞானம் எல்லா வீடுகளிலும், அது முஸ்லீமாக இருக்கட்டும், முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கட்டும், அனைவர்களுக்கும் அல்லாஹு தஆலா அதை எத்தி வைத்து விட்டான். யுரீதூன அன் யுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம், அவர்கள் அல்லாஹ்வுடைய ஒளியை
வாயால் அணைத்து விடலாம் என்று, ஊதி அணைத்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் அதை பரிபூர்ணமாக ஆக்காமல் விடவே மாட்டான். அதை உலகம் முழுவதும் எல்லா மக்களுக்கும் சேர்க்காமல் அல்லாஹ் விடமாட்டான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே வாக்களித்து விட்டான். அந்த வாக்களிப்பை அல்லாஹ் நிறைவேற்றி விட்டான். நாயகமே, வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா, நாயகமே உங்களுடைய பிந்திய வாழ்க்கை ஒவ்வொரு நேரமும் செல்ல செல்ல உங்களுடைய தரஜா கூடிக்கொண்டே செல்கிறது, உங்களுடைய அந்தஸ்து உயர்ந்து கொண்டே இருக்கிறது. வலல் ஆகிரா, பிந்திய நேரம், பிந்திய நிலைமை, கைருல் லக மினல் ஊலா, முந்திய நேரத்தை விட நாயகமே உங்களுக்கு சிறந்ததாக இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா நாயகத்துக்கு வாக்களித்து விட்டான். உங்களுடைய இஸ்லாத்தை, உங்களுடைய இந்த மார்க்கத்தை நாம் மேலோக செய்து கொண்டே இருப்போம், அதை நாம் வளர்ச்சியாக ஆக்கி கொண்டே இருப்போம். யாராலும் இந்த உலகத்திலே உங்களுடைய மார்க்கத்தை மறைக்கவோ ஒழிக்கவோ அதை அடக்கவோ முடியாது. எத்தனை நாடுகள் சேர்ந்து இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை தடுக்க வேண்டும். நபிகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகள், அவர்களுடைய ஞான வழிகள் செல்லக்கூடாது என்று எத்தனை நாடுகள் சேர்ந்து கூட்டம் போட்டாலும் சரி, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா எல்லா நாடுகளிலும் இஸ்லாத்தின் ஒளியை கொண்டு சென்று கொண்டே இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் முஸ்லிமாக ஆகிக்கொண்டே இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வாக்கு கொடுத்தான். நாயகமே, நாம் உங்களுடைய ஒளியை பரிபூர்ணமாக்குவோம், நாம் அதை பரிபூர்ணமாக ஆக்கியே தீருவோம் என்று அல்லாஹ் தஆலா வாக்கு கொடுத்தான். அந்த அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அந்த ஒளியை பெறக்கூடிய, அந்த ஈமானை பெறக்கூடிய பெரும் நசீபை அல்லாஹ் நமக்கு தந்தான். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா கடைசி வரை நம்முடைய உள்ளத்திலும் அதனுடைய ஒளியை அல்லாஹ் பரிபூர்ணப்படுத்தி தந்து கொண்டே இருப்பானாக. அன்பானவர்களே, நபிகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஒரு தூதராக மட்டும் அனுப்பவில்லை, நம்முடைய வாழ்க்கையினுடைய அனைத்துக்கும் வழிகாட்டியாக அல்லாஹ் தஆலா அனுப்பினான். எல்லா காரியங்களுக்கும் வழிகாட்டியாக அனுப்பினான். நாம் ஒரு பொருள் வாங்கணும்னு சொன்னால் அதில் கேட்லாக் தருவாங்க, அதை எப்படி யூஸ் பண்ணணும் என்ற ஒரு விதிமுறைகள் தருவாங்க. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நமக்கு ஒரு வாழ்க்கையை தந்தான். இந்த வாழ்க்கையை எவ்வாறு நீங்கள் உபயோகிக்கணும் என்பதற்கு நபிகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வழிகாட்டியாக, உஸ்வத்துன் ஹசனா என்ற அழகிய முன்மாதிரியாக தந்து, இதை பார்த்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய வணக்கவியலை மாத்திரம் சொல்லித் தரவில்லை, சாப்பிடுவதிலிருந்து, குளிப்பதிலிருந்து, கழிவறைக்கு செல்வதிலிருந்து அனைத்திலுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியை காட்டினார்கள். அந்த மக்கால உள்ள காஃபிர்கள், முஷ்ரிக்குகள் எல்லாம் அவர்கள் தமாசாக பேசினார்களாம், உங்களுடைய நபி உங்களுக்கு அசுத்தத்தை எவ்வாறு சுத்தம் செய்ய வேண்டும் என்று படித்து தருகிறாளாமே என்று அவர்கள் கேலியாக கேட்டார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், எங்கள் நபி அனைத்தையும் படித்து தர்றாங்க, கழிவறைக்குள்ளால் எவ்வாறு செல்ல வேண்டும், எவ்வாறு அமர வேண்டும், எவ்வாறு வெளிவர வேண்டும், அதை கூட படித்து தருகிறார்கள். முதலால் கல்லால் சுத்தம் செய்துவிட்டு தண்ணியால் சுத்தம் செய்வதையும் படித்து தருகிறார்கள். அதுவும் சுன்னத்தாக இருக்கிறது. இவ்வாறு எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்தையும் படித்து வந்தாங்க. சாதாரணமாக காற்று வீசும் இடத்தை நோக்கி நீங்கள் மலஞ்சலம் கழிக்காதீர்கள், அதை கூட சொன்னாங்க. காற்று வீசும் எந்த பக்கத்திலிருந்து எதிர்காற்று வீசுகிறதோ அதை நோக்கி நீங்கள் செய்யாதீர்கள், அதை கூட சொல்லி தந்தாங்க. பழம் தரக்கூடிய மரங்களுக்கு கீழால் நீங்கள் கழிக்காதீர்கள். ஓடாத தண்ணீர், குட்டைகள், ஓடாத தண்ணீரிலே, குளம் குட்டைகளிலே நீங்கள் ஜலம் கழிக்காதீர்கள், அதை கூட சொன்னாங்க. அனைத்தையும் சொன்னார்கள். அவர் எதை சொல்லவில்லை, நீங்கள்
மக்கள் போகக்கூடிய பாதையிலே உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்காதீர்கள். மக்கள் போகக்கூடிய பாதையில் அவ்வாறு பேசுவதுதான் பேசியே ஆக வேண்டும், உட்கார வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய கடமைகளை சரியாக செய்யுங்கள். அதனுடைய கடமைகளை நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம், ஒரு திட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம், மக்கள் கடந்து போகிறாங்க. இதே மாதிரி திட்டுகளில் நீங்கள் உட்கார வேண்டாம் என்று சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மக்கள் போகக்கூடிய பாதையிலே நீங்கள் உட்காரும் இடமாக ஆக்கி கொள்ளாதீர்கள் என்று சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவ்வாறு நீங்கள் உட்கார வேண்டுமென்றால் அதனுடைய கடமைகளை சரியாக செய்யுங்கள். போகக்கூடியவருக்கு சலாம் சொல்லுங்கள், போகக்கூடியவருக்கு சலாம் சொல்லுங்கள். உங்களுடைய நாவை அவர்களே பேசுவதை விட்டும் தடுத்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலும் நமக்கு அழகான வழிகளை காட்டினார்கள். அன்பானவர்களே, சாப்பிடும்போது கூட எப்படி சாப்பிடணும்? நீங்கள் உங்களுடைய வயிறை, குடலை மூன்றாக பிரியுங்கள். பிரித்து ஒரு பகுதி சாப்பாடு, ஒரு பகுதி தண்ணீர், இன்னொரு பகுதி எம்டி, ஃப்ரீயாக விட்டுருங்க. ஆரோக்கியமாக வாழ்வீர்கள். இப்போ நாம் நிறைய டாக்டர்ஸ் சொல்வதாக கேள்விப்படுகிறோம், நீங்கள் சாப்பிட்டுட்டா உடனடியாக தண்ணி கொடுக்காதீங்க, லேட்டாக குடிங்க என்று இப்புள்ள மருத்துவர்கள் சொல்வதாக நாம் கேள்விப்படுறோம். ஆனால் நபிகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பார்த்தோன்னா அவர்கள் சொன்ன முறைப்படி செய்தால் நமக்கு அந்த பிரச்சனையே இல்லை. இப்போ வயிறு முழுவதையும் நிரப்பும் போது தான் தண்ணி குடிக்கிறதுக்கு இடம் இல்லாமல் போகுது. வயிறு முழுவதையும் சாப்பாட்டால் நிரப்பும் போது தான் அங்கே இடம் இல்லை. அதனால தான் மருத்துவர்கள் சொல்கிறாங்க, கொஞ்சம் நேரம் போனோங்கன்னா இடம் கிடச்சிரும், செமிச்சா இடம் கிடச்சிரும், தண்ணியை குடிக்கலான்னு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முறைப்படி செய்தால் உடனடியாக தண்ணீர் குடிக்கக்கூடாதுன்னா வராது. நீங்கள் உங்களுடைய வயிறை மூன்றாக பிரித்து அதிலே ஒரு பகுதி சாப்பாடு, ஒரு பகுதி தண்ணி, ஒரு பகுதி காற்று, எம்டி விட்டுருங்கன்னு சொன்னாங்க. இது இன்னொன்று விளங்குகிறது, நமக்கு சாப்பிட்ற அளவுக்கு தண்ணி குடிக்கணும்னு விளங்குது. மூன்றாக பிரித்து ஒரு பகுதி சாப்பாடு, ஒரு பகுதி தண்ணீர் என்றால் தண்ணி நிறைய குடிக்கணும்னு தெரியும். இப்போ டாக்டர் நிறைய தண்ணியை குடிக்க சொல்லுவாங்களா இல்லையா? சாப்பிட்ற அளவுக்கு தண்ணி குடிக்கணும், ஆனால் அந்த சாப்பாடு மூன்றில் ஒரு பகுதியாக தான் இருக்கணும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு கூட வழி சொன்னார்கள், அதற்கு கூட வழிகாட்டினார்கள். அது மாத்திரமல்ல, சாப்பிட்டு இருக்கும்போது கீழே விழுந்த சாப்பாட்டை எடுத்து சாப்பிடணும், அதை சைத்தானுக்காக விட்டுறாதீங்கன்னு சொன்னாங்க. கீழே விழுந்த பொருளை எடுத்து சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. அது தூசியில் பட்டிருந்தால் தண்ணீரில் தொட்டு சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. அதே போன்று சாப்பிட்ட பின்னால் கைகளை சூப்ப சொன்னார்கள். ஆனால் அது சுன்னத். இப்போ உள்ள மருத்துவம் என்ன சொல்கிறது? சாப்பிட்ட பின்னால் கையிலே, அந்த விரலிலே ஒரு திரவம் சுரக்கிறது, அது செபிக்கக்கூடிய திரவம் அல்லாஹ் அதிலே சுரக்க வைக்கிறான். இப்போ உள்ள மருத்துவம் சொல்கிறது. நபிகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த டாக்டர்கிட்ட படித்தாங்க? அவர்களுக்கு அல்லாஹ்வே ஆசிரியன். அன்பாவர்களே, இப்பொழுது நாம் அதை கூட சாப்பிட்டுட்டு கையை சூப்பக்கூடியது கூட சில பேர் கேவலமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையை நாம் பார்க்கிறோம். ஆனால் நபிகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துகள், அவர்கள் எந்த வழியை காட்டினார்களோ அதில் தான் நம்முடைய கண்ணியமும் இருக்கிறது, நம்முடைய ஆரோக்கியமும் இருக்கிறது. அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிகப்பெரிய சஹாபி, சஹாபாக்கள்லேயே சூஃபியான சஹாபாக்கள்ல ஒரு ஆள் அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா. அவர்கள் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துக்கு பின்னால் ஒரு குழு சஹாபாக்கள், ஒரு குழு பாரசீக நாட்டுக்கு செல்கிறது. பாரசீக அரமனைக்கு அங்குள்ள அரசர் அழைத்த அழைப்பின் பேரில் செல்கிறது. இரண்டாம் ஹலீஃபா சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவருடைய காலத்தில் தான் இஸ்லாம் நாடாக பரவிச்சு. பாரசீக நாடு, ரோம் நாடு. பாரசீகம் என்பது இப்போ ஈரான். ரோம் என்பது ஐரோப்பா கண்ட்ரிகள் அனைத்துமே ரோமில் வரும். அதே போன்று எகிப்து, எல்லா நாடுகளும் இஸ்லாம் நாடாக பரவியது சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா.
அதை நபிகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுதே அறிவித்திருந்தார்கள். அல்லாஹ்வுக்கு எல்லா ஞானங்களையும் சொல்லிக் கொடுத்திருந்தான், அறிவித்திருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அந்த ஈமானுடைய வேக மாத்திரமல்ல, எத்தி வைக்கக்கூடிய நபிமார்களுடைய அந்த குணம் செய்தனா உமர் இப்னு கத்தாப் அவர்களிடத்தில் வேகமாக இருந்தது. அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிரங்கமாகவும் சூசகமாகவும் சொல்லியிருக்கிறார்கள். அவ்வாறு எல்லா நாடுகளும் உமர் ரலியல்லாஹு காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது. அந்த சமயத்தில் தான் பாரசீக நாட்டினுடைய அரசனுடைய அழைப்பின் பேரில் சஹாபாக்களுடைய ஒரு குழு பாரசீகம் செல்கிறது. அங்கே அரண்மனையிலே அவர்களுக்கு விருந்து, அரண்மனையிலே விருந்து. அவ்வாறு விருந்து நடக்கும் பொழுது அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் செல்கிறார்கள். சஹாபி, முக்கியமான சஹாபியுன் ஜலீல், மிக கண்ணியத்திற்குரிய மிக மகத்துவமுடைய சஹாபி அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் செல்கிறார்கள். சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது அரண்மனை, பாரசீக நாட்டினுடைய அரண்மனை, அங்கே சாப்பிட்டு இருக்கும்போது ஒரு பருக்கை கீழே விழுகிறது. அதை எடுத்து சாப்பிடுகிறார்கள். அதற்கு பின்னால் சாப்பிட்ட பின்னால் தங்களுடைய விரல்களை சூப்புகிறார்கள். மற்றவங்க கூட போன சில சஹாபாக்கள், சில தாபியீன்கள், அவங்க அந்த அரண்மனை விட்டு வெளிவந்த பின்னால் சொன்னாங்களாம், இவர்கள் நம்மளை கௌரவமாக அழைச்சிருக்கிறாங்க, கண்ணியமாக அழைச்சிருக்கிறாங்க, இந்த இடத்துல வச்சு இந்த கையை சூப்புற வேலையெல்லாம் செய்கிறீங்களே, நம்மளுக்கு கேவலமாக பார்த்துடக்கூடாது என்று சொன்னார்களாம். அப்பொழுது நபிகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை தோழர் அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், அஅத்ருக்கு சுன்னத ஹபீபி லிஹாஉலாயில் ஹுமகா, அஅத்ருக்கு சுன்னத ஹபீபி, எனது ஹபீப் நாயகத்தினுடைய என்னுடைய நேசருடைய நான் யாரை உயிரை விட மேலாக மதிக்கிறேனோ, தூதராக மதிக்கிறேனோ, வழிகாட்டியாக கொண்டேனோ அந்த உலக மகா தூதர் எனது ஹபீப் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை, அவர்களுடைய வழிமுறையை இந்த மடையர்களுக்காக நான் விடுவேனா என்று கேட்டார்கள். லிஹாஉலாயில் ஹுமகா, இந்த மடையர்களுக்காக, இந்த முட்டாள்களுக்காக எனது ஹபீப் நாயகத்துடைய சுன்னத்தை நான் விடுவேனா? அவர்கள் செல்வந்தர்களாக இருக்கலாம், அதிகாரிகளாக இருக்கலாம், அவர்கள் அரசர்களாக இருக்கலாம். எனது ஹபீப் நாயகத்தினுடைய முன்மாதிரி யாருக்கு முன்மாதிரியாக தெரியவில்லையோ அவர்கள் மடையர்கள், முட்டாள்கள். இந்த முட்டாள்களுக்காக வேண்டி நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை நான் விடுவேனா என்று கேட்டார்கள். அன்பானவர்களே, எனவே இஸ்லாம் என்பது கண்ணியமானது. நபிகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யார் யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ, அவருடைய சுன்னத்துகளை, நடைமுறைகளை, வழிமுறைகளை யாரெல்லாம் எடுத்து நடக்கிறார்களோ அது அவர்களுக்கு கண்ணியத்தை கூட்டதான் செய்யும். அவர்களுக்கு அது கண்ணியத்தை கூட்டதான் செய்யும். அவர்களை அல்லாஹ் உயர்த்துவான். அன்பானவர்களே, நபிகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துகள் அனைத்திலும் விரவி பரவி இருக்கிறது. சாதாரணமாக இப்போ நாம் கேள்விப்படுறோம், குளிக்கக்கூடிய நேரத்தில் நிறைய பேருக்கு ஸ்ட்ரோக் ஏற்படுது என்று மருத்துவ உலகம் ஆராய்ச்சி பண்ணுது. ஏன் வருதுன்னு, குளிக்கிற நேரத்தில் பலவீனமானவர்களுக்கு ஸ்ட்ரோக் ஏற்படுது, அதிகமான பேர் பாத்ரூமில் ஸ்ட்ரோக் ஆகுது. கடைசியில் மருத்துவ உலகம் ஆராய்ச்சி பண்ணி சொல்லுது, நீங்கள் தண்ணீரை மொத்தமாக நல்ல ஹீட்டாக இருக்கும்போது மொத்தமாக ஊற்றும் பொழுது, மொத்த ஹீட்டையும் ஒரே சமயத்தில் நீங்கள் போக்கும் பொழுது அது தாக்கிவிடி ஹார்ட்டை தாக்குது, ஸ்ட்ரோக் ஏற்படுது என்று இப்போ மருத்துவ உலகம் சொல்லுது. நபிகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்திலே வருகிறது, அவர்கள் முதலாவது அவர்கள் தலையில் தண்ணி ஊற்ற மாட்டாங்க, தன்னுடைய ஒழு செய்வார்கள். ஒழு செய்து தங்களுடைய உடம்பில் உள்ள பகுதியெல்லாம் அவர்கள் நனைத்து கொண்டு அதனுடைய சூட்டையெல்லாம் வெளிப்படுத்தி விட்டு தலையிலே ஊற்றுவார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ முதலாவது தண்ணீரை தலையில் ஊற்றுவதை விட நம்முடைய தோள்களிலும் அங்கேயும் ஊற்றி ஒழு செய்து விட்டு நம்முடைய தலையில் ஊற்றினால் அவர்களுக்கு ஸ்ட்ரோக் ஏற்படாதுன்னு இப்போ மருத்துவ உலகம் சொல்லுது. நபிகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை நமக்கு அப்பொழுதே சொல்லிவிட்டது.
இவ்வாறு என்னென்னதெல்லாம் இருக்கிறதோ அனைத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி அதற்கும் வழிகாட்டி கொண்டு சென்றார்கள். உடலினுடைய ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, உள்ளத்தினுடைய ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, ஆன்மாவுடைய ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, அனைத்துக்கும் வழிகாட்டியவர்கள். சொர்க்கத்திற்கும் வழிகாட்டினார்கள், ஆரோக்கியத்துக்கும் வழிகாட்டினார்கள் நபிகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்கத்தை விட்டு நம்மை தடுக்கக்கூடிய அனைத்து தடைகளையும் ஒவ்வொன்றாக காட்டி தந்தார்கள். நபிகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்தை எச்சரித்தது, பெண்கள் விஷயத்திலே கவனமாக இருங்கள், பெண்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகள் கடமைகள் விஷயத்தில் கவனமாக இருங்கள். வஃபாத்துடைய நேரத்தில் கூட நபிகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை அல்லாஹ் உங்கள் கையில் தந்திருக்கிறான், அவர்களை கண்ணியமான முறையில் நடத்துங்கள், அவர்களுடைய கடமைகளை சரியாக நிறைவேற்றுங்கள் என்று பெண்களுடைய விஷயத்தில் கவனமாக இருக்க சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே சமயத்தில் அந்த பெண்களும் ஆண்களும் எவ்வாறு நடக்க வேண்டும் என்ற அழகிய முறைகளை சொல்லி தந்தாங்க. நமக்கெல்லாம் தெரியும், நபிகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பள்ளிவாசலுக்கு 5 வேளை தொழுவதற்கு பெண்கள் வருவார்கள், சஹாபியத்தான பெண்கள் வருவார்கள். அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்னால் தொழுக வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். நம்ம காபாவுக்கு போனால், மக்காவுக்கு போனால் யாரை காபாவில் தொழுவாமல் வீட்டில் தொழுவ ஆசைப்படுவாங்களா? நபிகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியில் தொழுக வைக்கும் பொழுது அவர்களுக்கு பின்னால் தொழுகாமல் வீட்டிலே தொழுவதை பெண்கள், சஹாபியத்தான பெண்கள் வெறுத்தார்கள். அது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட தான் ஞானத்தையும் படிக்கணும், அனைத்துக்கும் அவர்கள் ரஹமத், அப்பொழுதுதான் தீனே வெளியாகி கொண்டிருக்கிறது. எனவே அவர்கள் பள்ளியில் வந்து தொழுவதற்கு அனுமதி கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்கள்கிட்ட சொல்லியிருந்தாங்க, பெண்கள் உங்கள் பள்ளிவாசலில் வந்து தொழுகிறதுக்கு அனுமதி கேட்டால் மறுக்காதீங்க, என்றாலும் அவர்களுக்கு வீடு தான் சிறந்தது, அதையும் சேர்த்து சொன்னாங்க. நல்லா கவனிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட என்ன சொன்னாங்க? உங்கள் வீட்டு பெண்கள், உங்கள் மனைவிமார்கள், உங்களுடைய மக்கள், பெண் மக்கள் பள்ளியில் வந்து தொழுவதற்கு உங்களிடத்திலே அனுமதி கேட்டால் நீங்கள் மறுக்காதீர்கள், பள்ளிக்கு வருவதை தடை செய்யாதீர்கள், ஆனாலும் அவர்களுக்கு வீடு தான் சிறந்தது, வீட்டில் தொழுகிறது தான் சிறந்தது. அவர்களுடைய ஆசை நபிக்கு பின்னால் தொழுக வேண்டும் என்ற அந்த ஆசைக்கு நீங்கள் தடங்கலாக இருக்காதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது மட்டும் இல்லை, பள்ளியில் வந்து அவர்கள் தொழுதால் எவ்வாறு தொழுக வேண்டும் என்பதற்குண்டான விதிமுறைகளை சொன்னார்கள். எவ்வாறு தொழுக வேண்டும், பெண்களுடைய சஃப் எங்கே இருக்க வேண்டும், ஆரம்பத்திலே ஆண்களுடைய சஃப் இருக்க வேண்டும், அதற்கு பின்னால் சின்ன பிள்ளைகளுடைய சஃப் இருக்க வேண்டும், அதுக்கு பின்னால் பெண்களுடைய சஃப் இருக்க வேண்டும், எல்லாம் சொன்னாங்க. ஆண்கள் சுஜூதிலிருந்து எழும்புவதற்கு முதலாவது எழும்பிய பின்னால் தான் நீங்கள் தலையை தூக்க வேண்டும், அதெல்லாம் சொன்னாங்க. சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஆண்களிலே சிறந்த சஃப் முதலாவது சஃப். அந்த சூழ்நிலையிலும் பெண்கள் தொழும் நேரத்திலும் முதலாவது சஃப் தான் சிறந்தது. பெண்கள் பின்னால் தொழுகிறாங்க, ஆண்களிலே சிறந்த சஃப் முதலாவது சஃப் என்று சொன்னாங்க. நமக்கெல்லாம் தெரியும் முதல் சஃபுடைய நன்மை ரொம்ப மேலானது. முதலாவது சஃபிலே கிடைக்கக்கூடிய நன்மையை மக்கள் விளங்கினால் நான் நீ என்று போட்டி போட்டு சீட்டு குலுக்கி போட்டு தான் ஆளை தேர்ந்தெடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இப்போ உள்ள நிலைமைகள் நமக்கு தெரியும். முதல் சஃபில் அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்கி கொண்டு இருக்கிறது, மொத்தமாக இறங்கி கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு ஒரு விஷயம் ஆச்சரியமாக இருக்கும், இன்னல்லாஹு மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபிங்கிற ஆயத்தை தெரியாத யாருமே இருக்க மாட்டோம். நிச்சயமாக அல்லாஹ்வும் அவனுடைய மலக்குமார்களும் நபிகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்தை இறக்குறாங்க, விசேஷமான ரஹமத்தை இறக்குறாங்க. நமக்கு நம்ம குர்ஆன் ஆயத்தும் தெரியும் இல்லையா? இப்படி ஒரு ஹதீஸ் வருகிறது, முதலாவது சஃபிலே நிற்பவர்கள் மீது அல்லாஹ்வும் மலக்குமார்களும் ரஹமத்தை இறக்குகிறார்கள். இந்த வார்த்தையை கேட்ட பின்னால் யாராவது தேடாமல் இருப்போமா? அல்லாஹ் அதை தேடும் பாக்கியம் தருவானாக. முதல் சஃபை அடைந்து அந்த எண்ணத்தோட அல்லாஹுடைய மலக்குமார்களுடைய ரஹமத்தை அடைய வேண்டும் என்பதற்காக அதை தேடும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. பின்னால் இருந்துக்கிட்டு நீங்கள் போன அடுத்த ஆள் சொல்லக்கூடாது, அதனுடைய விசேஷத்தை தெரியாதவங்க தான் அப்படி சொல்லுவாங்க.
அப்போ நபிகள் கண்மணி ஸல்லல்லாஹு அதிலும் வலது சஃபை பற்றி சொல்லிக்கிறாங்க. முதல் சஃபை பற்றி இந்த ஹதீஸ் வருது. முதல் சஃபில் வலது சஃபில் நிற்பவர்கள் மீது அல்லாஹுடைய விசேஷமான ரஹமத்தும் மலக்குமார்களுடைய ஸலவாத்தும் இறங்குகிறது என்றெல்லாம் ஹதீஸிலே வருகிறது. இப்போ இவ்வளோ நமக்கு தெரியும், முதலாவது சஃபில் அவ்வளோ பெரிய நன்மைகளையும் ரஹமத்துகளையும் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். நபிகள் கண்மணி சொல்கிறாங்க, ஆண்களில் மிக சிறந்த சஃப்பு முதலாவது சஃப்பு, பெண்களிலே மிக சிறந்த சஃப்பு முதலாவது சஃப்புன்னு சொல்ல. ஆண்கள் முதலாவது சஃபா நிற்பாங்க, சஹாபாக்கள் இப்போ 15-20 சஃப்பு நிற்பான்னு சொல்லுவோம் உதாரணத்திற்காக. அதுக்கு பின்னால் சின்ன பிள்ளைகளுடைய சஃப்பு நிற்கும், அதுக்கு பின்னால் பெண்களுடைய சஃப்பு ஆரம்பிக்கும். ஆண்களிலே சிறந்த சஃப்பு முதலாவது சஃப்பு என்று சொன்ன நபிகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களிலே சிறந்த சஃப்பு கடைசி சஃப்புன்னு சொன்னாங்க. எந்த அளவுக்கு வழிகாட்டிக்கிறாங்க பாருங்க. பெண்களிலே சிறந்த சஃப் கடைசி சஃப் எந்த சொல்லிட்டு, ஆண்களிலே கெட்ட சஃப்பு கடைசி சஃப்பு, பெண்களிலே கெட்ட சஃப்பு முதலாவது சஃப்புன்னு சொன்னாங்க. இது மஸ்ஜித் நபவிக்கு மட்டும்தான் பொருத்தம். எந்த பள்ளிகளிலே ஆண்களும் பெண்களும் தொழுகிறார்களோ அதற்கு சொல்லப்பட்ட ஹதீஸ் இது. தைக்காக்கல்ல பெண்களுடைய சஃப்பில் முதல் சஃப்பு தான் இது சிறந்த சஃப்பு தைக்காக்கல்ல. இந்த ஹதீஸ் எப்போ சொல்லப்பட்டது? ஆண்களும் பெண்களும் ஒரு பள்ளியிலே தொழ வேண்டிய கட்டாயமாக நிர்பந்தம் ஏற்பட்டால் அதில் சொல்லிட்டாங்க, வீட்டில் தொழுகிறது தான் சிறந்ததுன்னு பெரிய ஹதீஸ் வருது. சில பேர் இருக்கிறாங்க பள்ளிக்கு பெண்களை கூப்பிடுவாங்க, அவங்க ஹதீஸில் ஒரு துண்டை பார்ப்பாங்க, ஒரு துண்டை விடக்கூடியவர்கள். வீட்டில் தான் அவங்க தொழுவது சிறந்தது, ஆண்களை விட்டும் பிரிந்து தனியாக தொழுவது தான் சிறந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நபிகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பின்னால் தொழுக வேண்டும் என்ற அந்த ஆசைப்பட்ட சஹாபியத்தான பெண்களை நாயகம் தடை செய்ய விரும்பவில்லை. அது மட்டும் இல்லாமல் மார்க்கத்தையும் படித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அழகான வழிகாட்டல்களை இந்த உலகத்துக்கு சொன்னார்கள். அழகிய மனித குலத்தினுடைய மகத்தான முன்மாதிரி, முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல மனித குலத்தினுடைய மகத்தான முன்மாதிரி. எவ்வளவு அழகான வழிகாட்டல்களை, மனசுக்கு ராகத்து தரக்கூடிய, மனசுக்கு பரிசுத்தத்தை தரக்கூடிய, நம்மை சொர்க்கத்துக்கு கூட்டி செல்லக்கூடிய, நரகத்தினுடைய வழியை அடைக்கக்கூடிய என்ன அழகழகான வழிகாட்டல்களை சொன்னார்கள். அன்பாவர்களே, பெண்களுடைய நல்ல சஃப்பு கடைசி சஃப். ஏன் என்று சொன்னால், ஆண்களை விட்டும் எந்த அளவுக்கு தூரமாக இருக்குதோ அது நல்ல சஃப். ஆண்களை விட்டும் எந்த அளவுக்கு தூரமாக இருக்குதோ அது நல்ல சஃப். பெண்களுடைய கெட்ட சஃப் முதல் சஃப், அது ஆண்களுக்கு நெருக்கமாக இருக்குன்னு சொன்னாங்க. அன்பாவர்களே, உங்களுடைய சிந்தனைக்கு நான் விட்டு விடுகிறேன். இப்பொழுது உள்ள கலாச்சாரங்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறது? இப்பொழுது உள்ள கலாச்சாரங்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறது? நம்ம ஊரில் நம்முடைய பெரியவங்க அழகான முறைகளை எல்லாம் சொல்லி தந்தாங்க. நமக்கு முன்னால் வாழ்ந்த வழிமார்கள் நமக்கு அழகழகான வழிகளை சொல்லி தந்தார்கள். ஆண்களும் பெண்களும் சந்திக்க முடியாத அளவுக்கு அழகான முடுக்குகளையும் சந்துகளையும் ஏற்படுத்தினார்கள். கடையில் சாமான் வாங்குறது கூட தொண்டு வாசலை போட்டாங்க. என்னென்ன அழகான வழிகளை சொல்லி தந்தார்கள். எந்த அளவுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மத்தியில் அழகான ஒரு பாதுகாப்பை சொல்லி தந்தார்கள். கல்யாணம் வச்சா முதல் நாள் ஆண்களுக்கு சாப்பாடு, 2வது நாள் பெண்களுக்கு சாப்பாடு வைப்பாங்க. அப்படிதான் நினைச்சிட்டு இருந்துச்சு. இப்போ எல்லாம் லேசு, எல்லாம் கஷ்டம் இல்லை. ஏன்னா லேசான காலம், அல்லாஹ் எல்லாத்தையும் நமக்கு லேசாக்கி தந்திருக்கிறான். விறகு அடுப்பிலிருந்து கேஸுக்கு வந்துட்டோம். பல அடுப்பை தாண்டி கேஸுக்கு எல்லாமே அல்லாஹ் லேசாக்கி தந்திருக்கிறான். ஒரே ஒரு காரணம், அதெல்லாம் பழைய காலத்தில் அதெல்லாம் செய்ய முடியும். இதெல்லாம் இப்போ கஷ்டம். 2 நாள் செய்கிறது கஷ்டம், 2 நாள் செய்கிறது ஒரே நாளில் முடிக்கணும். அதனால் 1 மணி வரைக்கும் ஆண்களுக்கு, 1 மணிக்கு பின்னால் பெண்களுக்கு, ஒரே இடத்துல. கடைசியில் ஆண்கள் சாப்பிட முடியறதுக்கு 1:30 மணி 2 மணி ஆகும் வைங்களேன். அதுக்கடையிலேயே பெண்கள் வந்து நினைச்சுவாங்க, முதல் ஸ்டெப்பில் உட்காந்துருவாங்க. ஆண்களுக்கு முன்னால் வைக்கிற ஸ்டெப்பில் உட்காந்துருப்பாங்க. எங்கே கலாச்சாரம் போகிறது? வெக்கம் எங்கே போகிறது? வெக்கம் போனால் திரும்ப வராது. அல்லாஹ் தஆலா இயற்கையில் வெக்கத்தை வச்சிருக்கிறான். அந்த வெக்கம் விட்டு விட்டால் திரும்ப என்ன செய்ய முடியாது, அது வர்றது கஷ்டம். அன்பாவர்களே,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளி வாசலில் நாயகம் கண்மணி இருக்கிறார்கள் என்பதற்காக ஆசைப்பட்ட சஹாபியத்தான பெண்களை, அவருடைய ஆசைகளை, நாயகத்துக்கு பின்னால் தொழுவதை தடுக்கக்கூடாது என்ற அந்த ஆசையை தடுக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை பள்ளியிலே அனுமதித்தார்கள். ஆனால் எவ்வளவு அழகான விதிமுறைகளை சொன்னார்கள், எவ்வளவு அழகான விதிமுறைகளை சொன்னார்கள். கடைசி சஃப், பெண்களிலே கடைசி சஃப் சிறந்தது என்று எவ்வளவு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மத்தியில் டிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதை ஏற்படுத்தினாங்களா இல்லையா? எப்பொழுது அது விடப்படுகிறதோ அது நல்லதல்ல, மனித உள்ளங்களுக்கு நல்லதல்ல, மனிதனால் அதை தாங்க முடியாது. அன்பானவர்களே, மற்றதையெல்லாம் செய்யாதே செய்யாதே என்று சொல்லும் அல்லாஹ், கல் குடிக்காத, போதையை சாப்பிடாத, களவெடுக்காத, அனைத்தையும் செய்யாதே செய்யாதே என்று சொல்லும் அல்லாஹ் பெண்கள் விஷயம், ஆண் பெண் விஷயத்தில் மட்டும் நெருங்காதீங்கன்னு சொல்கிறான். நெருங்கினா உங்களால் தடுக்க முடியாது. நெருங்காதீர்கள். ஒலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தை நெருங்காதீர்கள், செய்யாதீங்கன்னு சொல்லல, நெருங்கவே செய்யாதீங்க. எனவே தான் ஆண் பெண் நெருக்கத்தை இஸ்லாம் தூரமாக ஆக்கி வைத்தது. எப்போ அது நெருக்கம் நெருங்கிட்டோ அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். எப்பொழுது நபிகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வழிமுறைகள் விடப்படுகிறதோ அங்கே அழிவுதான், அங்கே அழிவுதான். எத்தனை எத்தனை தலாக்குகள் கண் இமைக்கும் நேரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்று கேட்டீங்கன்னா அதில் அதிகமான காரணங்கள் இந்த பெண்ணு ஏற்கனவே வேறு யாரையோ மனசில் வச்சிருக்கிறான். ஏன் அது வந்துச்சு? அது அல்ல, இந்த ஆண் வேறு யாரோ பெண்ணை மனசில் வச்சிருந்தான். அது ஏன் வந்துச்சு? நபிகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வழிகாட்டல்களை, அழகிய வழிகாட்டல்களை தந்தார்களோ அது பேணப்பட்டால் அது நடக்குமா? நம்ம ஊரில் உள்ள அவுலியாக்கள் பெரியவர்கள் என்னென்ன அழகிய முறைகளை சொல்லி தந்தார்களோ அது பேணப்பட்டால் இது நடக்குமா? எனவே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித குலத்தின் மகத்தான முன்மாதிரி. முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, மனித குலம் அது யாராக இருந்தாலும் சரி அனைவர்களுக்கும் மகத்தான முன்மாதிரி. அன்பானவர்களே, இரண்டாம் உலகப் போர் நான் நினைக்கிறேன் 1935 பக்கம் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். இரண்டாம் உலகப் போர் நடந்து முடிஞ்ச பின்னால் ரஷ்யா ரொம்ப அடிபட்டு விட்டது. அழிவு ஏற்பட்டு போன்ற தெரியும், அழிவுகள் ஏற்பட்டு ரொம்ப அடிபட்ட பின்னால் திரும்ப அதை வளர்ச்சியினுடைய பாதைக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் ரெண்டாவது போருக்கு பின்னால் இருந்த ரஷ்யாவுடைய அதிபர் ஒரு அறிவிப்பை அறிவிக்கிறார். நம்முடைய நாட்டை முன்னேற்ற வேண்டும். எனவே இனிமேல் ஆண்கள் மட்டுமல்ல, பெண்களும் எதுக்கு போங்க, வேலை செய்ய போங்க, நாட்டை முன்னேற்றணும். நாட்டின் முன்னேற்றம் தான் பெருசு. நாடு அடிபட்டு விட்டது, பாதாளத்திலே சென்று விட்டது போரினால. இப்போ திரும்ப அந்த நாட்டை மேலே கொண்டு வரணும்னு சொன்னால் ஆண்கள் மட்டும் வேலைக்கு போனால் போதாது, நம்ம நாட்டில் உள்ள பெண்களும் வேலைக்கு போகணும்னு ஒரு சட்டத்தை போட்டார். சரியாக ஒரு வருடத்திலே அவரே அந்த சட்டத்தை வாபஸ் வாங்கினார். இனிமேல் பெண்கள் எங்கே போகாதீங்க, வேலைக்கு போகாதீர்கள். ஏன் இந்த ஒரு வருடத்தில் கல்யாணம் முடிக்காமல் பிள்ளையை சுமந்து கொண்டு வந்தவர்கள் எத்தனையோ பேர். ஏதோ அவர் கொஞ்சம் புத்தி இருந்திருக்குது, அவருக்கு கொஞ்சம் அறிவு இருந்தனால தான் ஒரு வருஷம் கழித்து அவர் அதை வாபஸ் வாங்கினார் என்ற வரலாறுல இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டல் என்பது முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, மனித குலத்தின் மகத்தான முன்மாதிரி. இந்த உலகம் காஃபத்தல் இன்னாஸ் அல்லாஹ் சொல்றான், அனைத்து மக்களும் நன்றாக இருக்கணும்னு சொன்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்மாதிரி, அவருடைய வழி, அவருடைய வாழ்க்கை நம்முடைய கண்ணுக்கு முன்னால் இருக்க வேண்டும். எதை செய்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதில் என்ன வழிகாட்டி இருக்கிறாங்க? என்ன, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உலகத்தில் என்ன மிஷின் வாங்கினாலும் சரி, ஒரு குக்கர் வாங்கினாலும் சரி, எந்த பொருள் வாங்கினாலும் சரி என்ன இருக்கும், அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு ஒரு கேட்லாக் இருக்கும்.
அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையினுடைய கேட்லாக்காக, வாழ்க்கையினுடைய முன்மாதிரியாக நபிகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சிருக்கிறான். நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி ரசூலுல்லாஹ் இதில் எப்படி நடந்து காட்டினாங்க அப்படி தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர, அதை விட்டுட்டு இது கஷ்டம், அது லேசு, இந்த காலத்துக்குலாம் அது பொருந்தாது, இதுதான் எனக்கு சரியா தெரியுது, இதுதான் யாருக்கு சரியா தெரியுது, எனக்கு சரியா தெரியுதுன்னு சொல்றதுக்கு ஏன் ரசூலுல்லாஹ் ஏன் அல்லாஹ் வழிகாட்டி என்று சொல்கிறான்? எனக்கு இதுதான் சரியா தெரியுது, இப்போ மக்களுக்கு இதுதான் சரியா தெரியுது என்று சொல்வதற்கா அல்லாஹ் ரசூலுல்லாஹை வழிகாட்டியாக ஆக்கினான்? எனவேதான் அல்லாஹு தஆலா இந்த ஆயத்திலே அழகாக சொன்னான். நாம் அதோட ஒரு துண்டை மட்டும்தான் அடிக்கடி கேட்குறோம், ஒரு துண்டை மட்டும்தான் கேட்குறோம். இப்போ தெரிஞ்ச ஆயத்து தான், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஆயத்து தானே, எப்பவும் கேட்குற ஆயத்து தானே. அதோட இன்னொரு துண்டு வருது, உங்களுக்கு அல்லாஹுடைய ரசூல் இடத்திலே, நபிகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அழகிய முன்மாதிரி இருக்கிறது, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கொண்டு செல்வதற்கு அழகான வழிகாட்டி இருக்கிறது. லக்கும் உங்களுக்குன்னு சொன்னானா இல்லையா? அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் அந்த ஆயத்திலேயே, உங்களுக்கு எல்லாத்துக்கும் இல்லைங்கிறான். உங்களுக்கு லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. லக்கும் என்றால் உங்களுக்கு, உங்களுக்கு அல்லாஹ்வின் தூதரிடத்தில் உங்கள் வாழ்க்கையை நடத்துவதற்கு, பிரச்சனை இல்லாமல் நடத்துவதற்கு அழகான முன்மாதிரி இருக்குன்னு சொன்ன அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், உங்களில் எல்லோருக்கும் இல்லை, எல்லோராலும் பின்பற்ற முடியாது, உங்களுக்கு எல்லோருக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் முன்மாதிரி இல்லை, முன்மாதிரி இருக்குது, நீங்கள் பின்பற்ற மாட்டீங்களா? நீங்கள் உங்களால் பின்பற்ற முடியாது. யாருக்கு பின்பற்ற முடியும் தெரியுமா? லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர வ ذكرல்லாஹ கஸீரா. இதையும் சேர்த்து சொன்னா நல்லா இருக்கும். இது சேர்த்த ஒரு ஆயத்து. லிமன் கான யர்ஜுல்லாஹ, நபிகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை முன்மாதிரியை யாரால் எடுத்து நடக்க முடியும் தெரியுமா? 3 சிஃபத் உடையவர்கள், 3 குணம் உடையவர்களால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முன்மாதிரி எடுத்து நடக்க முடியுமே தவிர, அந்த 3 சிஃபத் இல்லாதவர்கள் சினிமா நட்சத்திரங்களை பின்பற்றுவார்கள். என்னென்ன பேர்லாம் இருக்கா இல்லையா சொல்றதுன்னா சபை அசிங்கமாக போயிடும். அந்த பேரை சொன்னாவே அசிங்கமாக போகும். சினிமா நட்சத்திரங்கள், அவர்கள் இவர்கள், மேற்கத்திய கலாச்சாரங்கள், ஹாங்காங்கு போக வேண்டியது, பேங்காங்கு போக வேண்டியது, அங்கு உள்ள கலாச்சாரத்தை அப்படியே பின்பற்ற வேண்டியது. இதில் அங்குள்ள கலாச்சாரம் அங்கே சோசியலாக போச்சு. எனவே ஆலிம்சா உங்களுக்கு உலகமே தெரியல, நீங்கள் வாழுவதற்கு தகுதி இல்லை, இந்த உலகத்தில் வாழவே முடியாது. நீங்கள் உங்களுக்கு உலகமே தெரியல. எங்களுக்கு உலகம் தெரியாதுப்பா, ரசூலுல்லாஹ் யார் தெரியும்? ரசூலுல்லாஹ் தெரியும். மேற்கத்திய கலாச்சாரங்களை பற்றி நபிகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்துமார்களே, நீங்கள் தொழுவீர்கள், நோன்பு வைப்பீர்கள், ஆனால் கலாச்சாரத்திலே மேற்கத்திய கலாச்சாரத்தை பின்பற்றுவீர்கள். ஹதீஸ் இருக்குதா இல்லையா புகாரி ஷரீஃபில்? யாரை பார்த்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? தொழுவீங்க, நோன்பு வைப்பீங்க, ஜகாத் கொடுப்பீங்க, ஹஜ் செய்வீங்க, மௌலூத் ஓதுவீங்க, என்ன புகழ்வீங்க, எல்லாம் செய்வீங்க, ஆனால் மேற்கத்திய கலாச்சாரத்தை பின்பற்றுவீர்கள். அவர்கள் எப்படி ஆடை போடுறார்களோ அது மாதிரி ட்ரெஸ் போடுவீங்க. இந்த ட்ரெஸ் இருக்குது, அவர்கள் மேற்கத்திய கலாச்சாரம் எப்படி ஆடை போடுவார்களோ, என்ன குழாயை மாட்டுவார்களோ அது மாதிரி மாட்டுவீர்கள். இந்த குழாயை மாற்றுறது இருக்குது, அது ஒரு மறைக்க வேண்டிய பகுதியினுடைய தோற்றத்தை மறைக்குமே தவிர அமைப்பை மறைக்காது. நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன், நான் ஓப்பனாக பேச முடியாது. மேற்கத்திய கலாச்சாரம், இந்த குழாயை மாற்றுறது மேற்கத்திய கலாச்சாரம் எவ்வளோ கண்ணியமாக இருக்குது. இப்போ அது மறைக்க வேண்டிய பகுதி, ஆணா இருந்தாலும் சரி, மறைக்க வேண்டிய பகுதியினுடைய அமைப்பை எடுத்து காட்டக்கூடியதாக இருக்குது. தோற்றத்தை மறைக்குது, அமைப்பை மறைக்கல. எல்லாரும் செய்யறதுனால தெரியல. அது நபிகள் கண்மணி சொன்னார்கள், நீங்கள் மேற்கத்திய கலாச்சாரத்தை பின்பற்றுவீர்கள், அணுவாக பின்பற்றுவீர்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் யாரை பின்பற்றுவோம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள்? நாங்கள்டா எங்களுடைய பின்னால் வரக்கூடிய உம்மத், யூத நசாராக்களை பின்பற்றுவீர்கள், கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றுவீர்கள், யூதர்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றுவீர்கள். அவர்கள் ஒரு உடும்பினுடைய பொந்துக்குள்ளால போய் நுழைஞ்சா நீங்கள் போய் நுழைவீங்க, யோசிக்க மாட்டீங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கலாச்சார சீரழிவு ஹாங்காங்கிலிருந்து இறக்கப்படும், பேங்காங்கிலிருந்து இறக்கப்படும், சைனாவிலிருந்து இறக்கப்படும், வெளிநாடுகளிலிருந்து இறக்கப்படும்.
அங்கே காபத்துல்லாவுக்கு பக்கத்திலேயே கலாச்சாரம் நாசமாக போச்சே, சவுதியையே நாசமாக்கிட்டானே. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அந்த சவுதி நாசமாக போகும், மதீனா கலாச்சாரத்தால் நாசமா போகும், அதுதான் கியாமத்தினுடைய அடையாளம் என்று சொன்னார்கள் நபிகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். காபாவுக்கு பக்கத்திலே மலைகளை போல, மவுண்டைன் மலைகளை போல பில்டிங்குகள் போகும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சவால் சொன்னாங்க, மக்காவிலே ஒவ்வொரு வீடும் மலையை போல இருக்கும், இமய மலை மாதிரி இருக்கும், ஹதீஸில் இருக்குது. அது மட்டுமல்ல, கலாச்சாரம் நாசமாக போகும், கலாச்சாரம் நாசமாக போகும். அங்கே எல்லா சிலைகளும் வரும். இப்போ சிலையெல்லாம் வந்துட்டு நாயகம் சொன்னார்கள், முதலாவது சிலை வருவது திஹாமாவிலே வரும் என்று சொன்னாங்க. திஹாமா தான் இப்போ ஜித்தா, இப்போ பழைய திஹாமா, இப்போ ஜித்தாவிலே சிலை வைக்கப்பட்டது கடற்கரையில். ரசூலுல்லாஹ் 1500 வருஷம் முன்னாடி சொன்னாங்க. எதுக்கு சொல்ல வர்றேன்? அல்லாஹ் சொல்கிறான், லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, உங்களுக்கு அல்லாஹுடைய ரசூல் இடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்குது என்று சொன்ன அல்லாஹ் எல்லோருக்கும் அதை பின்பற்ற முடியாது. 3 சிஃபத் உடையவர்கள் மட்டும்தான் தன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகளை, நடைமுறைகளை பார்த்து பின்பற்றுவாங்க. அல்லாஹ் நம்மை அது ஆக்குவானாக, பரிபூர்ணமாக ஆக்குவானாக. அல்லாஹு தாலா நம்முடைய வழிமார்கள், முன்னோர்கள் நமக்கு என்னென்ன அழகிய முறைகளை எல்லா விஷயங்களிலும் காட்டி தந்துட்டு போனாங்களோ, நாகியத்தினுடைய முறைகளை இஸ்லாத்தின் முறையிலே காட்டி தந்துட்டு போனாங்களோ, அதை பெறலாமல் பின்பற்றும் பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. 3 சிஃபத் உடையவர்கள் மட்டும்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரியை தன்னுடைய முகத்திலும் வைப்பார்கள், தாடியோடு தன்னுடைய உடையிலும் வைப்பார்கள், தங்களுடைய அனைத்து நிலைமைகளிலும். சாப்பாடை டேபிளில் உட்காந்து ரசூலுல்லாஹ் சாப்பிட்டதே இல்லை. ஏன்னா நீங்கள் ஒரு ஹதீஸை ஏதாவது ஆளுங்களோட எடுத்து காட்டுங்க. டேபிளில் உட்காந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டதே இல்லை, கீழே உட்கார்ந்து தான் சாப்பிட்டாங்க. ஹதீஸ் வருகிறது, இமாம்கள் சொல்லுகிறார்கள், கீழே உட்கார்ந்து சாப்பிட்றதுதான் சுன்னத். லம் யகுல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ஹிவானின் கத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டேபிளில் உட்கார்ந்து அறவே சாப்பிட்டது இல்லை, டேபிள் இல்லாமல் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மர டேபிள் இருந்துச்சு, இப்போ நம்ம ஸ்டீலில் இருக்குது, அப்போ மர டேபிள்கள் இருந்துச்சு. நான் ஏன் சாப்பிட இல்லை? ஏன் சாப்பிட இல்லை? ரெண்டாவது, அது ஒரு முஸ்லீம் ஏன் சாப்பிட இல்லை, அதில் சாப்பிட்டா என்ன பிரச்சனை? இது ஒரு முஸ்லீமுடைய வேலை அல்ல. ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுங்களா அல்லாஹ் தாலா உன் மண்டை உன் மூளைக்கு வேலையை கொடுக்காதங்கிறான். டேபிளில் சாப்பிட்டா என்ன பிரச்சனை என்று அல்லாஹ் கேட்க சொல்ல இல்லை. லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய ரசூல் இடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சாப்பிட்டது இல்லை. காரணம் பின்னால நல்லதுதான் இருக்கும். நாயகம் சொன்னதில் அனைத்திலும் ஒன்று உடம்புக்கு நல்லது இருக்கும், அல்லது ஆன்மாவுக்கு நல்லது இருக்கும். உடம்பினுடைய நல்லது நம்மை ஆரோக்கியத்தின் பக்கம் கொண்டு செல்லும், ஆன்மாவின் நல்லது நம்மை சொர்க்கம் பக்கம் கொண்டு செல்லும். ஒன்று உடம்புக்கு ஆரோக்கியம் இருக்கும், அல்லது ஆன்மாவுக்கு சுகம் இருக்கும். ஆனால் அதை தெரிஞ்சுதான் செய்வேன் என்று சொல்லக்கூடியவன் முஸ்லீம் அல்ல. எனக்கு அது என்ன நன்மைன்னு சொல்லுங்க. வெளியில பார்த்தா டேபிளில் உட்கார்ந்தாதான், டேபிள் உட்காந்து சாப்பிட்டா நன்மையா தெரியுது என்று சொல்பவன் முஸ்லீம் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே எப்பொழுதும் மர டேபிள்கள் இருந்தது, உட்கார்ந்து சாப்பிட்டது இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே உள்ள அழகிய முன்மாதிரியை உங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டுமா? 3 சிஃபத்துகள் இருந்தவர்கள் மாத்திரமே பின்பற்ற முடியும். அந்த 3 சிஃபத்தில் முதல் சிஃபத் லிமன் கான யர்ஜுல்லாஹ, யார் அல்லாஹுவை சந்திப்போம் என்ற எதிர்பார்ப்பில் இருக்கிறார்களோ. நாம் மௌத்தான பின்னால கபரு, அது பின்னால் மஹ்ஷர் மைதானம், அது பின்னால் சொர்க்கம். நாம் அல்லாஹுவை சந்திப்போம் என்ற எதிர்பார்ப்பில் யார் இருக்கிறார்களோ, அல்லாஹ் நமக்கு நன்மை தீமை கூலி தருவான், சொர்க்கம் நரகத்தை தருவான் என்று அல்லாஹுவை சந்திப்போம் என்ற எதிர்பார்ப்பில் யாருக்கு இருக்கிறார்களோ அவர்களுக்கு நாயகத்தை பின்பற்ற முடியும். அல்லாஹ் நம்மை அதில் ஆக்குவானாக. வல் யௌமல் ஆகிர, கடைசி நாள், ரிசல்ட், வாழ்க்கையினுடைய ரிசல்ட், கியாமத்து நாள் அது நடக்கும் என்று அந்த எதிர்பார்ப்போடு யார் தயாராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை பின்பற்ற முடியும். 2. மூன்றாவது, ஓ தக்கரல்லாஹ கஸீரா, யார் அல்லாஹுவை மறக்காமல் அடிக்கடி ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ. அல்லாஹ் என்ன பார்க்குறான்?
அல்லாஹ் என்ன பார்க்குறான், அல்லாஹ் என்னை வளர்ப்பான், அல்லாஹ் என்னை பாதுகாக்கிறான், அவனுடைய ரஹமத்தில் தான் நான் இருக்கிறேன், அவனுடைய சக்தியை கொண்டு தான் செய்கிறேன், அவன் என்னை பார்க்கிறான், அவன் என்னை இயக்குகிறான். அல்லாஹுவை யார் அடிக்கடி திக்ர் செய்கிறார்களோ இந்த 3 சிஃபத்தும் உடையவர்களுக்கு தான் லகது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, அல்லாஹுடைய தூதரில் அழகிய முன்மாதிரியை தன்னுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்கும் பாக்கியம் கிடைக்கும் என்பதை அல்லாஹ் இந்த ஆயத்திலே சொல்கிறான். அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேல மஹப்பத், அது உயிர். நாயகத்தின் மேல மஹப்பத் என்பது உயிர், அது ஈமானை சார்ந்தது. அதோடு நம்ம இதை போட்டு குழப்பிடக்கூடாது. மஹப்பத் என்பது உயிர், அது உயிர், அது 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 ஆன்மா ஈமானுடைய உயிராக இருக்கிறது. சுன்னத்துகளை பின்பற்றுவது உடலாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத்தை மென்மேலும் அதிகப்படுத்தி தருவானாக. நாயகத்தை மறக்காத ஒரு மஹப்பத்தை தருவானாக. நாயகத்துக்கு எல்லா மஜ்லிஸ்களில் மட்டுமல்ல, மௌலூத் மஜ்லிஸில் மட்டுமல்ல, நடக்கும் போதும் போகும்போதும் நாயகத்துக்கு சலாம் சொல்லும் மஹப்பத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. ரோட்டில் போயிட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் கூட அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்க யா ஹபீபல்லாஹ் என்று ரோட்டில் போய் கொண்டிருக்கிற நேரத்தில் கூட நாயகத்துக்கு சலாம் சொல்லும் மஹப்பத்தை அல்லாஹ் நம்முடைய உள்ளத்திலே பரிபூர்ணமாக்கி தருவானாக. அன்பானவர்களே, எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நடைமுறைகள், அவர்கள் உடம்பை எந்த முறையில் வைத்தார்கள், தங்களுடைய ஆடைகளை எவ்வாறு அணிந்தார்கள், எவ்வாறு சாப்பிட்டார்கள். இப்போ கீழே உட்காந்து சாப்பிட்டா குனிஞ்சு சாப்பிடுவோம். குனிந்து சாப்பிடுவோம். குனிந்து அல்லாஹுக்கு முன்னால் பணிவோடு சாப்பிட வேண்டும் என்று ரசூலா படிச்சிடுறாங்க. குனிஞ்சு சாப்பிடுவோம். அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம டேபிளில் உட்காரோம், டேபிளில் உட்கார்றதே அது ஒரு முதலாளியுடைய இருப்பு தான், ஆஃபீஸர்ஸுடைய இருப்பு. அது அடிமையுடைய இருப்பு அல்ல. அது இருக்கலாம். சாப்பிட்ற நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாய்ந்து சாப்பிட்டதில்லை. சாப்பிடும் நேரத்தில் லம் யகுல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தக்கியா. ஆன்சாக்கெல்லாம் இருக்கிறாங்க, கேட்டுக்கிடுங்க. ஏன்னா அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிடும் நேரத்தில் முத்தக்கியா, சாய்ந்து சாப்பிட்டதில்லை. சாய்ந்து சாப்பிட்டா என்ன பிரச்சனை வரப்போகுது? நமக்கு உடம்புக்கு பிரச்சனை இருக்கும், நமக்கு தெரியாது. ரசூலுல்லாஹ்க்கு மாற்ற தெரிஞ்ச பிரச்சனை இருக்கும். அது அடிமையுடைய இருப்பு அல்ல, முதலாளியினுடைய இருப்பு, சாய்ந்து கொண்டு சாப்பிடுவது. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் அவுக்குலு கமா யகுலுல் அப்து, நான் முதலாளிக்கு முன்னால் தொழிலாளி சாப்பிடுவதை போல, எஜமானுக்கு முன்னால் அடிமை சாப்பிடுவதை போல, அல்லாஹுக்கு முன்னால் நான் அடிமையாக சாப்பிடுகிறேன். அவன் தான் இந்த சாப்பாடை தந்தான், அவன் தான் எனக்கு இதை படைச்சி தந்தான், அவன் தான் தருகிறான் என்று நான் அடிமை என்ற உணர்வோடு சாப்பிடுகிறேன். அந்த அடிமைங்கிற உணர்வை காட்டக்கூடிய அமைப்பு அது கீழே உட்கார்ந்து சாப்பிட்றது தான். எனவே ஒரு முஸ்லீம் யோசிக்கவே மாட்டான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு செய்தார்களா, அது ஒன்று என்னுடைய உடம்புக்கு ஆரோக்கியம் இருக்கும், அல்லது என்னுடைய உள்ளத்துக்கு ஆன்மாவுக்கு ராகத் இருக்கும், சொர்க்கத்தின் பக்கம் கூட்டி செல்லும். எனவே ஒவ்வொரு சுன்னத்துகளையும் எடுத்து பார்த்தால் யார் சுன்னத்துகளை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு ஆரோக்கியம் மட்டுமல்ல, அவர்களுக்கும் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மத்தியில் உள்ள திரைகள் எல்லாம் நீக்கப்படுகிறது. இன்னொரு ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் அஹப்ப ஃபித்ரதி, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் அஹப்ப ஃபித்ரதி, யார் என்னுடைய நூரை முஹம்மதியாவை, என்னுடைய ரகசியத்தை, என்னுடைய ஒளியை யார் அடைய வேண்டும் என்று விரும்புகிறாரோ, ஃபல் யஸ்தன்ன பி சுன்னதி, அவர் என்னுடைய சுன்னத்தை எடுத்து நடக்கட்டும், என்னுடைய நடைமுறைகளை எடுத்து நடக்கட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நாயகத்தை நம்முடைய ஆன்மாவிலே பார்க்க வேண்டும். வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ், அல்லாஹ் சொல்கிறான், திட்டமாக அறிந்து கொள்ளுங்கள், உங்களிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார்கள். அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ், திட்டமாக விளங்கிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் தூதருடைய ஒளி பிரகாசம் உங்களுடைய ஆன்மாக்களிலே இருக்கிறது. இப்பொழுதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு மத்தியிலே இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு சொல்றாங்க, என்னை நீங்கள் அடைய வேண்டும் என்றால், உங்களுடைய ஆன்மாக்களிலே என்னுடைய ஒளி தெரிய வேண்டும் என்றால், ஃபல் யஸ்தன்ன பி சுன்னதி, என்னுடைய சுன்னத்துகளை எடுத்து நடங்கள், உங்களுடைய உடலுடைய ஆரோக்கியமும் கிடைக்கும், உள்ளத்தினுடைய ஆரோக்கியம் கிடைக்கும், சொர்க்கத்தினுடைய பாதை திறக்கும், நிம்மதியுடைய பாதை திறக்கும், ராஹத்தினுடைய பாதை திறக்கும், பிரச்சனைகள் ஓயும். வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகள் அனைத்தையும் அல்லாஹு தஆலா ஓய்ப்பான். நாம் கேட்கும் துஆக்களுக்கு அல்லாஹ் பதில் தருவான்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது பரிபூர்ணமான மஹப்பத்தும் கொண்டு அவர்களுடைய ஒவ்வொரு நடைமுறையையும் எடுத்து நடக்கக்கூடிய தான் வாழ்க்கையிலே வைக்கும் ஒவ்வொரு எட்டிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதில் எவ்வாறு நடந்தார்கள், இதில் எவ்வாறு செய்தார்கள் என்ற சிந்தனையோடு, படிப்போடு, கல்வியோடு, ஆராய்ச்சியோடு யார் நடக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நாயகத்தையே கொடுத்து விடுவான். நாயகத்தை அடையும் பாக்கியம் தருவான். நாயகத்தை கனவிலும் நினைவிலும் பார்க்கும் பாக்கியம் தருவான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த அருமையான நபிகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதித்த இந்த அருமையான ரபியுல் அவ்வல் மாதத்திலே நபிகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில்லை பார்க்கும் பெரும் பாக்கியம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யார் எண்ணனோ அவன் என்னை நேரில் பார்ப்பான் என்று சொன்னார்கள். கனவில் என்னை யார் பார்த்தானோ அவன் என்னை நேரில் பார்ப்பான் என்று சொன்னார்கள். அந்த பார்க்கும் பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக, அதற்கான தகுதியை தருவானாக. நாயகத்தை நம்முடைய வாழ்க்கையினுடைய வழிகாட்டியாக அனைத்து அமைப்புகளிலும் எடுத்து நடந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் நாயகத்தை விரும்பினேன் என்று சொல்லும் படியை விட நாயகம் என்னை விரும்பி விட்டார்கள் என்று சொல்லும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபிகள் கண்மணி ஸல்லல்லாஹு பொருட்டால், அவருடைய திரு தாத்தின் பொருட்டால், அவருடைய திரு முகத்தின் பொருட்டால் நம்முடைய துவாக்களை ஏற்றுக்கொள்வானாக, நம்முடைய கஷ்டங்களை நீக்குவானாக, நம்முடைய நோய்களை நீக்குவானாக, நம்ம குடும்பத்திற்கு மத்தியில் ஒற்றுமையை தருவானாக, சந்தோஷத்தை தருவானாக. நம்முடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் கண்ணியம் கொடுக்கக்கூடிய நல்ல அமைப்புகளை தருவானாக. சிறியவர்கள் மீது இரக்கம் காட்டும் பாக்கியம் தருவானாக. ஏழைகளின் மீது இரக்கம் காட்டும் பாக்கியம் தருவானாக. அல்லாஹ் நமக்கு ஹலாலான வியாபாரத்தை தருவானாக. ஹராமான எல்லா வழிகளையும் அவனை அடைப்பான். அல்லாஹ் தஆலா ஹலாலான உணவுகளை தருவானாக. ஹராமான உணவுகளை விட்டும் அவனே நம்மளை தடுத்து விடுவானாக. சொர்க்கத்தினுடைய வழிகளை திறப்பானாக. நரகத்தினுடைய வழிகளை அல்லாஹ் அடைப்பானாக. நாம் மௌத்தாகும் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னவர்களாக, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருக்காட்சியை பார்த்தவர்களாக அல்லாஹ்வை சந்திக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தருவானாக. பிஹக்கி சையதுனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாஹிர் தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏகனே எல்லாம் அறிந்தவனே, எங்கும் நிறைந்தவனே, யா அல்லாஹ் உன்னை போற்றி போல்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் வ ஷுக்ருலில்லாஹ். அகிலத்தின் அருள்குடையே, அண்ணலே ஆருயிரே, எம் உயிரினும் இனிய கண்மணியே, யா ரசூலல்லாஹ் உங்கள் மீது உளமுவந்து சொல்லுகிறோம். ஸலவாத்தும் ஸலாமும் ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறை நேசர்கள் நிறைந்த இனிய மலர் தோட்டம், பேருயர் காயலில் மறைந்து வழிகாட்டும் மாமேதை மகான் பேர் மஹ்மூத் மஜ்தூப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் 323ஆம் வருட கந்தூரி விழாவினை முன்னிட்டு தொடர் சொற்பொழிவின் 10ஆம் தினமான இன்று நசுஹியா மகளிர் அரபிக் கல்லூரியின் முதல்வர் பெரிய ஷம்சுத்தீன் ஜும்மா பள்ளியின் இமாம் கண்ணியத்திற்குரிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அல் ஹாஃபில் ஓயல் நூஹ் சிராஜுத்தீன் ஆலிம் பாக்கவி காதரி அவர்களால் மனித குலத்தின் மகத்தான முன்மாதிரி என்ற தலைப்பின் கீழ் உரை நிகழ்த்தியிருக்கின்றார்கள். இன்றைய மஜ்லிஸ் இணைய நிறைவு தருவாயில் உள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நாளை பிறை 11 சையதுனா பிலால் மஸ்ஜிதின் இமாம், சென்ட்ரல் மேல்நிலை பள்ளியின் ஆசிரியரும் கண்ணியத்திற்குரிய மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் நஹவி ஒய்ஸை சதகத்துல்லா ஆலிம் ஹைரி அவர்களால் உயரிய பண்புகளின் உச்சம் என்ற தலைப்பின் கீழ் உரை நிகழ்த்த இருக்கின்றார்கள். பொதுமக்கள் யாவர்களும் முன்கூட்டியே மஜ்லிஸிற்கு வந்து நற்பயனடையுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். தாய்மார்களுக்கான ஒரு அன்பான வேண்டுகோள், மகான் பேர் மஹ்மூத் மஜ்தூப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் கந்தூரி தினம் நெருங்கி வருவதால் வீட்டு உண்டியல் வைத்திருக்கும் தாய்மார்கள் பிகேடி உமர் காக்காவிடமோ அல்லது எமது மன்பவுல் பரக்காத் சங்கம் வளாகத்திலோ கொடுத்து அதற்குண்டான நேர்ச்சை ரசீதினை பெற்றுக்கொள்ளுமாறும் அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
يا لطيف يا كريم يا حبيب يا شفيع يا كريم